நான் கோ கண்டஸ்டன்ட் தானே, இப்ப நான் உன்னை பத்தி என்ன வேணா சொல்லுவேன்னு சொல்றேன். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை கமருதீனுக்கு இந்த வாரம் பாயசம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அளவுக்கு அரோராவோட கேம் பிளே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த பலூனக்காவை பொறுத்தவரை இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்டத்தை தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஆண்களை பகடக்காயை பயன்படுத்தி மட்டும்தான் அரோரா சிங்லர் அப்படிங்கிற பலூனக்கா ஒரு கேவலமான கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. முதல் வாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா துஷார் கூட ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே தனியா உட்கார்ந்து பேசினதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியாது, அந்த அளவு கேவலமான கண்டென்ட் தான் துஷார் அரோரா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா துஷார் வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா கலையரசன் அரோராக்க தூக்கி சுத்துவாங்க, கலையரசன் அரோராக்காவை தூக்கி சுத்துவான். இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சுத்திட்டு இருந்தாங்க. அந்த வாரமே கலையரசன் வெளியே போயிட்டான். அடுத்ததா திவாகர் சும்மாவே இருந்தாலும் பக்கத்துல போய் நின்னுகிட்டு உடம்ப உரசுறதா இருக்கட்டும், சூடேத்தி விடுறதா இருக்கட்டும், முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், ரீல்ஸ் பண்றதா இருக்கட்டும், இப்படி எல்லா வேலைகளும் பண்ணிட்டு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா திவாகர் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. அதே வாரம் திவாகர் வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா பலூனக்காவோட டார்கெட் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கமருதீன், வினோத், இந்த ரெண்டு பேரும் தான். வினோத்தை பொறுத்தவரை ரொம்பவே இன்னசென்டான ஆளு, அது மட்டும் இல்லாம செம ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அரோரா கூட சேர்ந்து சுத்துறதுனாலேயே வினோத் காஜு பிடிச்சு சுத்துறாருப்பா அப்படிங்கிற மாதிரி வினோத்தை பல பேர் ட்ரோல் பண்ணாங்க. இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீம் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் வினோத்தை பொறுத்தவரை எந்த பெண்கள் கிட்டையுமே தவறான எண்ணத்துல பழகல அப்படிங்கிறது. அதனால வினோத் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதே நேரத்தில் கமருதீனை பொறுத்தவரை பார்வை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணிக்கிட்டு பலூன பின்னாடியே சுத்தி இருந்தாரு. ஒரு கட்டத்துல அரோரா நீ எனக்கு தேவையே கிடையாது, பாரு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரோராவை பொறுத்தவரை முழுக்க கமருதீனை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. நேரடியா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. பின்னாடியே அன்பு கேங்ல உட்கார்ந்துகிட்டு கமருதீன் எவ்வளவு கேவலமா பண்றான் பத்தியா, அவனுக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க, இந்த இடத்துல கமருதீன் பண்ணது தப்பு, இதை நீங்க கேட்கணும், இதுக்கு எதிராக கேள்வி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பொங்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை மைக் இஷ்யூல பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. அதுக்கு பனிஷ்மெண்டா வீட்டு வேலைகளை நீங்க தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லி அவங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயுமே ஹவுஸ்மேட்ஸுக்கும் கமருதீனுக்கும் பாருவுக்கும் இடையில சண்டைகள் எல்லாமே வருது. அந்த இடத்துலயும் நேரடியா பேசாத அரோராவை பொறுத்தவரை மீதமுள்ள போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையும் உட்கார்ந்து புரணி தான் பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் பார்வை பொறுத்தவரை ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க உண்மையாவே நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தவரை எடுத்த பொருட்களை திரும்ப தந்திருப்பாரு. ஆனா இது அவங்க சரியா பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நீங்க யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கமருதீன் வராரு. கமருதீனை பொறுத்தவரை நீ எல்லாம் இதை பேசுறதுக்கு உனக்கு என்னமா தகுதி இருக்குது, 10 வாரம் ஆயிடுச்சு, இதுவரை அவ கிச்சன் டீமுக்கு கூட போனது கிடையாது, அதே மாதிரி வெஷல் வாஷ் டீமுக்கு போனது கிடையாது, வேலையே செய்ய மாட்டேன், நீ அடுத்தவங்க வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி பலூனக்காவை கிழிச்சு நட்டி இருந்தாரு. இருந்தாலும் பலூனக்கா நிப்பாட்டுவாங்களா, நேர்ல பார்க்கும்போது கம்மு அப்படிங்கிற மாதிரி கம் மாதிரி ஒட்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் கமருதீன் இல்லாத நேரத்தில் கனி, விக்ரம், எவ்ஜே இவங்க கூட உட்கார்ந்துகிட்டு கமருதீனை பத்தி குறை சொல்றது மட்டும்தான் முழு நேர வேலையா இருக்குது. இன்னைக்கெல்லாம் ரொம்பவே எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கமருதீனை பார்த்தாலே அரோராவுக்கு பயமா இருக்குதான். இப்படிப்பட்ட ஆண்கள் கூட எல்லாம் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அரோராக்கா ரொம்பவே பயந்து பேசியிருக்காங்க. நீ ஆமா பயப்படுற, நீ வெளியே எப்பெல்லாம் வீடியோ போட்டிருக்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, அது மட்டும் இல்ல நீ உள்ள என்ன கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கறத டைரக்டாவே எஃப்ஜே கிட்ட நேத்துக்கான எபிசோட்லயே சொல்லியிருந்தியே. ஆமா தானங்க, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கல்ல. அதாவது எஃப்ஜே பொறுக்கிய போதல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஆரோரா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல எஃப்ஜேயோட எக்ஸா இருந்த ஆதரியும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை இவனெல்லாம் நம்பாதமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் எஃப்ஜே சும்மா இருப்பாரா, நான் தான் மன்மதன் அப்படிங்கிற மாதிரி என்ன கட்டிக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல அரோராக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பா எனக்கு இதுக்கு முன்னாடியே 2 லவர் இருக்கானுங்கப்பா, ஒருத்தன் துஷார் அவன் வெளியே போயிட்டான், இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் ஒருத்தன் இருக்கான், மூணாவதா நீ சேர்ந்துக்க ஆசைப்படுறானா சேர்ந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அரோராவை பொறுத்தவரை அரோராவுக்கு வேற எந்த டேலண்டுமே கிடையாது. வெளியே இருக்கும் போதும் ஆபாசமான தன்னோட புகைப்படங்களை போட்டு தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்தவரை பலூனக்கானி கூப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும், அதனாலதான் நான் ஃபேமஸே ஆனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. அவங்க வைக்கிற தம்ப்நெயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கவர்ச்சியா இருக்கும். இப்படி கவர்ச்சியை மட்டுமே காட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த அரோராவை பொறுத்தவரை நான் ஒரு அழகி, என்னோட அழகுல எல்லா ஆண்களும் மயங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேமை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாமா டிவியுமே அரோராவுக்கு எதுக்காக இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓட்டிங்ல கடைசி இடத்துல அரோரா இருந்தாங்க. ஆனா அரோராவை காப்பாத்தி உள்ள வச்சிருக்காங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை காஜி பிடிச்சு சுத்துறதா மக்களுக்கு நாங்க காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கான்செப்ட்ல போயிட்டு இருக்காங்க. பொதுவாவே தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதான் கான்செப்ட். அதை உடைக்கிறண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பாருங்களேன், காதல் பண்றேன் அப்படின்னு சுத்துறவங்க எல்லாருமே எனக்குன்னு ஒரு ஆள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களை பொறுத்தவரை சந்தர்ப்பத்துக்காக ஒருத்தனை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. அது எஃப்ஜேயா இருக்கட்டும், பாருவா இருக்கட்டும், ஆதிரியா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வெளியே ஆள் இருக்குதுன்னு அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா உள்ள போனதுக்கு அப்புறமா எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவன் கூட சுத்துறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறது உண்மையாவே கேவலத்தின் உச்சகட்டம். இப்படி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவே கேவலமா இருக்குது. இருந்தாலும் இந்த அரோராவை பொறுத்தவரை பல இடங்கள்ல கமருதீனை பத்தி பேசுறதும் அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறதெல்லாம் எல்லை மீறி போகுது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல கூட அரோரா வந்து கனி, திவ்யா இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த இடத்துல அரோராக்க வந்து கமருதீனை பத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கமருதீன் கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கும்போது என்கிட்ட ரொம்பவே அன்பா பாசமா இருந்தான். அதே நேரத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் விலகினதுக்கு அப்புறமா அவன் என்கிட்ட டைரக்டாவே சண்டை போடுறான். அதாவது எதை பத்தி பேசினா எனக்கு வருத்தமா இருக்குமோ அப்படியே பேசியிருக்கான். இதை நான் அவங்ககிட்டே கேட்டேன். கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ தான் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டல்ல, நீயும் ஒரு கோ கண்டஸ்டன்ட் தானே, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றான். இத பார்க்கும்போது வெளியே ஒருத்தன் காதல் பண்ணல அப்படின்னு சொல்ற பொண்ணை ஆசிட் எடுத்து வீசுவாங்கல, அந்த மாதிரி கேவலமா கமருதீன் நடந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சேஃப்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு கனியா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து முட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்படிதான் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த ஆண்களை நம்பி தான் பெண்கள் நிறைய பேர் ஏமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஏங்க இதெல்லாம் பேசுறதுக்கு பலூன் அக்காவுக்கு என்னங்க தகுதி இருக்குது? இந்த அக்காவை பொறுத்தவரை எல்லார் மடியிலையும் படுத்துப்பாங்க, எல்லாரையும் அவங்க மடியில படுக்க வச்சுக்குவாங்க, தூக்கி வச்சு சுத்த சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் அமித் வந்து அரோராவை தூக்கி சுத்தி இருக்காரு. அந்த வீடியோ இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. என்னமா கமருதீன் வினோத்தை விட்டுட்டியா, இனி அடுத்து உன்னோட டார்கெட் அமித்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பலூனை தான் கழுவி ஊத்தி இருக்காங்க. இப்படி பலூனக்காவை பொறுத்தவரை பண்ற சேட்டைகள் சில்மிஷங்கள் எல்லாத்தையுமே ஆண்கள் கிட்ட இவங்க பண்ணிட்டு, ஆண்கள் தான் தப்பானவங்க, ஆண்கள்னாலே கெட்டவங்க, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீசன் 7ல எப்படி ஒரு மாயா உருட்டுனாங்களோ அதே உருட்டை இந்த சீசன்ல அரோரா உருட்டிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அரோராவுக்கு தான் சொம்பு தூக்க போறாரு. நானே வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லியிருக்கேங்க, என்ன விஜய் சேதுபதி சார் நீங்களும் பலூன் அக்காவோட பெய்டு சப்ஸ்கிரைபரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். இப்படி அரோராவை பொறுத்தவரை தொடர்ந்து ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க. கேம் ஆடுறதும் பத்தாது அப்படின்னு அவங்களோட கேரக்டரே தப்பு, அவங்களும் ரொம்பவே கெட்டவங்க, பெண்களை ரொம்பவே ஆபாசமா பாக்குறாங்க, பெண்கள் கிட்ட தப்பா பழகுறாங்க, பெண்களை தப்பா தொடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பழிய போட்டு இருக்காங்க இந்த பலூன் அக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தவரை இந்த பலூன் அக்காவை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல உட்கார்ந்துகிட்டு துஷார் கிட்ட அவ்வளவு கேவலமா பேசுவாங்களாம். பேசுறது கூட பரவாயில்ல, பாத்ரூம்ல தான் கேமரா இல்ல, பாத்ரூம்குள்ள வா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அந்த பையில பொறுத்தவரை எம்மா கையை விடுமா ஆளை விடு அப்படிங்கிற ஓடிட்டான். அதே மாதிரி திவாகர் வந்து ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரை கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன, அப்படி தூக்கு இப்படி தூக்குன்னு தூக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாம முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் ஒரு ஓரமா போய் நின்னா கூட அவர் உடம்ப தடவி சூடேத்துறதா இருக்கட்டும், இப்படி எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணாங்க. கமருதீன் கிட்ட மட்டும் இவங்க எதுவுமே பண்ணலையா? நைட் அவன் சும்மா இருந்தாலும் இவங்களா தடவி என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு கேவலமான வேலையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோரா பண்ணிக்கிட்டு ஆண்கள் தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி ஆண்கள் மேல பழி போடுறாங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் கோ கண்டஸ்டன்ட் தானே, இப்போ நான் உன்னை பத்தி என்ன வேணா சொல்லுவேன்னு சொல்றேன். ஆமா சொன்னா ஆமா பண்ணலையா அதை ஊத்திடுவேன். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம்.